வா 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 வா, ஓ வாய்ஸ் பெருசா என் வாய்ஸ் பெருசான்னு அடிச்சு காட்டு வாங்கப்பா. என்னப்பா திவ்யா அவர்களுக்கான இரண்டாவது ப்ரோமோ. பாரு அவர்களும் இதில் இருக்கிறார்கள் என்ற குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ஆட்களும் என்னென்ன பண்றாங்க, எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி வந்து நேத்து ஃபுல்லா ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க. அதை தாண்டி இப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்க போறாரு, லைவ்ல வரப்போகுது. அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேங் 3 பேர் கொண்ட கேங் வந்து உள்ள உட்காந்து ஆல்ரெடி பேசுனாங்க. வியானா, பாரு மற்றும் வாட்டர்மெலன், இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நெகட்டிவா தான் பாக்குறாங்க. உள்ள வந்திருக்கக்கூடிய வயல் கார்டை அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விளையாடணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசையா இருக்கு. அது யாரும் இது பண்ண முடியாது. திவ்யா பொறுத்தளவுக்கு நேத்து இருந்து ரொம்ப சைலண்டா, பட் ஆனால் ரொம்ப வார்த்தைகளை விடாம அவங்க சொன்ன டிக்னிட்டி, டெலிகசி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெகிரிட்டி, டிக்னிட்டி எல்லாம் எங்க போகுது என்னன்றது தெரியல. திவ்யாவும் அவங்க அளவுக்கு இறங்கி விளையாடுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீங்க பேசுறது பூரா கத்தி பேசுற மாதிரி இருக்கு, நீங்க இப்படி பேச வேண்டியதில்லை அப்படின்னு வெளியிருந்து வந்த ஒரு ஆள்கிட்ட வந்து இவங்க சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், ஏண்டா இவ்வளவு நாளா அப்ப நீங்க உள்ள பண்ண விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோமே, அப்ப நாங்க என்ன லூசு போயிடலா? இங்க வந்து அதுக்கு திவ்யா சொல்ற பதில் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எப்படி பேசினா உங்களுக்கு புரியுமோ அப்படித்தான் பேச போறோம், அப்படித்தான் இது பண்ண போறோம் அப்படின்னு. இந்த வாரம் கேப்டனாக யார் மாறி இருக்காங்க? அப்போ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா திவ்யா மாறி இருக்காங்க. அது இந்த ப்ரோமோல நமக்கு தெளிவா தெரியுது. முதல் வாரமே வந்த உடனே கேப்டனா மாறி இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். எனி விச் வேஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய பல ஆட்களும் திவ்யாக்கு எதிராக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஓவர் ரூடாகவும் ஓவர் நீங்க இதை பண்ணி தான் ஆகணும், நான் கேப்டன்சி எடுத்திருக்கேன், இதை நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அது திவ்யாக்கு நெகட்டிவா தான் போகும். எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். வியானா வந்து பொதுவாக ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க, இப்போ ஓவர் ஆக்டிங்ல ஆரம்பிப்பாங்க. வியானா வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி பாயிண்ட் பிடிச்சி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த புது கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பொதுவாக வெளியே இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, வந்தோடனே ஓவரா பண்றாங்களே, இவங்க வெளியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வந்து இவங்களை வந்து அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது போதா அப்படின்றது தெரியல. திவ்யாவோட ஒரு பேச்சுவார்த்தை இதில் அப்படிதான் தெரியுது நமக்கு. பட் ஆனால் பாருடைய வாய்ஸுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஆளா திவ்யா மாறுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போட்டி, தொண்டையில போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஃபயர் திவ்யாக்கும் ஈக்குவலா சப்போர்ட் வரும். எப்படி வரும்னா, பாரு வந்து வெறுக்கிற ஆட்கள் இருக்காங்களா, பாருவோடைய ஹேட்டர்ஸ், அவங்க வந்து பாருவை வாய்ஸால பேசி அடைச்சு உட்கார வைக்கக்கூடிய ஒரு ஆள் கிடைக்கிறாங்க அப்படின்னும் போது 100% திவ்யாவுக்கு வந்து அது வாய்ப்பு, ஒரு பாராட்டுகளும் பிளஸ் வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் வெளியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வியானாவுக்கும் சரி பாருவுக்கும் சரி அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை தான் தெரியுறாங்க. அப்போ திவ்யா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அவங்ககிட்ட ரூடா பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்களா தெரியல. திவ்யா வந்து அர்ச்சனா பண்ண மாதிரி உள்ள விளையாண்டுட்டு இருக்க ஆட்கள்ல அது பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, ஐயோ ஆல்ரெடி பார்த்தது தானே, உங்க டிசிப்ளின் டிக்னிட்டி எல்லாம் எங்க திவ்யா அப்படின்ற மாதிரி திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. ஆனா இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு திவ்யா ராக்டு, பாரு ஷாக்டு அப்படின்னு பல பேர் வந்து அது கீழே கமெண்ட் போட்டுருக்க பார்க்க முடியுது. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீக்கே திவ்யா வந்து ஸ்கோர் பண்றாங்களா? ஆனா சைடுல இந்த கேங்ல வந்து மிஸ்டர் வாட்டர்மெலன் இருக்கார்ல, அவர் ஏன் சைலண்டா இருக்காரு? ஒருவேளை இப்படியே போச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து முடிச்சு விட்டுருவாங்கடா அப்படின்னு தெரிஞ்சிருச்சா என்னன்றது தெரியல. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. என்ன இருந்தாலும் பாருடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியோட உள்ள ஒரு 3 பேர் வந்திருக்கா தெரியுது. அமித் வந்து இப்ப பாருக்கு ஆதரவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கேம் ஒன்று ஆட போறாரு அப்படின்னு தோணுது. ஆனா 3 பேர் உள்ள வந்திருக்க 3 பேர் பாருக்கு எதிராகவும், ஏன்னா அமித் நேத்து இருந்தே பாரு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது திவ்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோல தெளிவா உள்ள என்ன நடக்குன்ற பார்த்துட்டு இன்னொரு வீடியோல உங்களுக்கு டீடைல்ஸா சொல்றேன். சரியா? தேங்க்யூ.